ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி மாவுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்க போகிறோம். உளுந்து சேர்த்து தான் அந்த முறுக்கு செஞ்சால் சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நான் வந்து 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு கருகாமல் வச்சு எடுத்துக்கிட போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆறின உடனே நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு ஒரு சல்லடையில் சலித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து உளுந்து வந்து நல்லா மிக்சியில் திரிச்சாச்சு. இப்போ இது மாதிரி ஒரு அரிப்பில் வந்து அரிச்சிடலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் அரைப்படாமல் இருக்கிறதெல்லாம் வந்து மேலேயே தங்கிரும். நான் வந்து இதில் 3 கப் அளவுக்கு அரிசி மாவும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைப்படாமல் இருக்குது. இதெல்லாம் போட்டிங்கன்னா முறுக்கு வெடிக்கும். அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 3 கப்பு அரிசி மாவு எடுத்ததுனால 3 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு தேங்காய் பால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் தேங்காய் பால் வந்து எடுக்கிற பால் வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு சேர்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை எள்ளு இல்லைன்னா நீங்கள் ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம், ஓமம் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு காயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து உருக்கி வச்சுருக்கேன். அது வந்து இப்போ இந்த மாவோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாம் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா பட்டரோடு கலந்து விட்டுட்டு நம்ம தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலை சேர்த்து நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம எப்படி தண்ணி சேர்த்து பிசைவோமோ அதே மாதிரி நல்லா ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பிசைஞ்சிக்கிட போகிறோம். பத்தலை, தேங்காய் பால் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா மாவு வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ குழலில் இதை அடைச்சிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஒரு குழல் எடுத்துகிட்டு சுற்றி எண்ணெய் தடவிட்டு நம்ம இதில் மாவு அடைச்சிடலாம். இந்த மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை மூடிடலாம். இப்போ இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம சுற்றிடலாம். நீங்கள் டேரெக்டாக எண்ணெயில் சுற்றுறதுனால சுற்றிக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு சுற்றியாச்சு. இது ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக ஆரம்பிச்சிட்டு இப்போ இதை ஆயிலில் போட்டுடலாம். இப்போ எண்ணெயில் போட்டு ஒரு பக்கம் இதானதுக்கப்புறமா மறுபக்கம் மாற்றி போட்டுருங்க.
இது வந்து ஃபுல்லாக வந்து எண்ணெய் அந்த சூடு பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா எடுங்க. அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கை வந்து நல்லா சிம்மிலேயே வச்சு பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து இது வச்சுருந்தீங்க, தீ வச்சுருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து கருகிரும், உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு நிதானமாக அந்த பபுள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா எடுங்க. பாருங்கள், சூப்பராக வந்து மொறுமொறுன்னு நம்மளுக்கு தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் மிச்ச மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.